வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாராந்தர பயான் நிகழ்ச்சியில் மார்க்கத்தின் மிக முக்கியமான அடிப்படை தூணாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்து அறிய இருக்கின்றோம். காரணம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதன் மூலமாகத்தான் ஒருவனுடைய சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா நிராகரிக்கப்படுமா என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மார்க்கத்தின் மிக முக்கியமான அடிப்படை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானுடைய கிளைகளில் மிக முக்கியமான கிளை. இதற்காகத்தான், இதன் பக்கம் அழைப்பு விடுப்பதற்காகத்தான் நபிமார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். இதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நிறுவ முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விலே இரண்டு அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றது. அந்த ரெண்டு அடிப்படை அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்லாமா? குர்ஆன், சுன்னா. அந்த ரெண்டு அடிப்படை அம்சங்கள் மிக முக்கியமான அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இரண்டு அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றது. அந்த ரெண்டு அடிப்படை அம்சங்கள் என்ன? யார் சொல்லலாம்? மாஷா அல்லாஹ், மப்ரூக். மறுத்தல், உறுதிப்படுத்துதல். நஃபி, இஸ்பாத். இந்த இரண்டு அடிப்படையும் மிக முக்கியமான அடிப்படைகள். நாம் ஏன் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸை பற்றிய விழிப்புணர்வு தமிழகத்திலே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அதிகமாக இருந்தாலும் கூட மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். மறதி என்பது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. ஹுலிகல் இன்சான் லஈஃபா. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் அவனுக்கு இயற்கை குணமாக அல்லாஹு தஆலா மறதியை ஏற்படுத்தி இருக்கின்றான். சரி, வாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று நஃபி, மறுப்பது. இந்த மறுத்தல் என்கின்ற இந்த பகுதி இது மிக முக்கியமான அடிப்படை. இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் ஒரு முஸ்லிம் மறுத்தாக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, அவுலியாக்களாக இருந்தாலும் சரி, அம்பியாக்களாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்திலே வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். இந்த நிராகரித்தல் என்ற பகுதி இல்லாமல் நம்முடைய வணக்க வழிபாடுகள் பரிபூர்ணமாகாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ். யார் தாகூத்துகளை நிராகரிக்கின்றார்களோ, தாகூத்துகள் என்று சொன்னால் ஷைத்தான்கள், சிலைகள், அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்திலே வணங்கப்படக்கூடிய அனைத்திற்கும் தாகூத் என்று சொல்லப்படும். யார் தாகூத்தை நிராகரிக்கின்றார்களோ, வ யுமின் பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றார்களோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா. அறுபடாத பலமான கயிற்றை அவர்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக
யக்ஃபுர் பித்தாகூத், இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்தையும் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? நிராகரிக்க வேண்டும். லா இலாஹ, எந்த கடவுளுக்கும் தகுதி இல்லை. இரண்டாவது அர்ருக்குனு ஸானி, இரண்டாவது அடிப்படை அல் இஸ்பாத் இல்லல்லாஹ், யஸ்புத்து அன்னஹு லா யஸ்தஹிக்குல் இபாதஹ் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் கலிமத்து தௌஹீதினுடைய சரியான பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹு இதிலே பாருங்க, லா இலாஹ முதல்ல என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் நிராகரிக்கின்றோம், எல்லாவற்றையும் விமர்சனம் செய்கின்றோம். சரியா? யாரையும் விமர்சிக்க கூடாது, யாரையும் பேசக்கூடாது, ஏசக்கூடாது என்று சொன்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அடிப்படையை அதுல என்னதான் வருது? விமர்சனம் தான். சரியா? அதனால சரியான கொள்கையிலிருந்து தடம் புரண்டவர்கள், கொள்கையை தவறவிட்டவர்கள், கொள்கையிலிருந்து மாறி பயணம் செய்யக்கூடியவர்கள், அல்லது வழிகேடான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் புகுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள். விமர்சனத்திலிருந்து அவர்கள் விடுபட மாட்டார்கள். நமக்கு மிகப்பெரிய ஆதாரம் நம்முடைய அடிப்படை தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ், இதுவே மிகப்பெரிய ஆதாரம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருள் என்ன? நிறைய மக்கள் இதற்கு பொருளாக எதை கொள்கின்றார்கள் என்று சொன்னால், லா ஹாலிக இல்லல்லாஹ், படைத்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா ராஸிக இல்லல்லாஹ், உணவளிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா முதப்பிர இல்லல்லாஹ், நிர்வகிப்பவன் அடக்கி ஆள்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஹுக்ம இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பொருள் கொள்கின்றார்கள். இந்த பொருள் அனைத்தும் சரியானதா பிழையானதா? சரியானதா பிழையானதா? பிழையானது. இந்த லா ஹாலிக இல்லல்லாஹ், படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா ராஸிக இல்லல்லாஹ், உணவளிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா முதப்பிர இல்லல்லாஹ், நிர்வகிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இது மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டுள்ள நோக்கம், இது மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டுள்ள தேட்டம். லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டுள்ள தேட்டம், நோக்கம், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் அதனால் தான் இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப நாம் பயிற்றுவிக்கின்றோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அடிப்படையான விஷயம். காரணம், கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் அன்கபூத்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்தது யார் என்று அவர்களிடத்திலே நபியை நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், வஷஹர ஸம்ஸ வஸஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் நிர்வகிப்பவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபஅன்னா யூஃபகூன், சூரத்துல் அன்கபூத்ல 61வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். யாரை நோக்கி கேட்கப்படுகின்றது? வானத்தை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? சந்திரனையும் சூரியனையும் நிர்வகிப்பவன் யார்? அவற்றை இயக்குபவன் யார் என்று யாரை பார்த்து கேட்கப்படுகின்றது? யாரை பார்த்து? யாரை பார்த்து? மக்காவினுடைய முஷ்ரிக்குகளை பார்த்து கேட்கப்படுகின்றது, மக்காவினுடைய காஃபிர்களை பார்த்து கேட்கப்படுகின்றது. அதற்கு அவர்கள் சொல்வார்கள் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் என்று சொன்னார்கள், அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். இன்னும் பாருங்கள், சூரத்துல் அன்கபூத்தினுடைய அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலஇன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைப்பவன் யார் என்று கேட்கும்போது ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌத்திஹா, இந்த பூமி வறண்ட பூமியாக இருந்து வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கி இந்த பூமி முளைப்பிக்க செய்கின்றதே, இவற்றை எல்லாம் செய்யக்கூடியவன் யார் என்று கேட்கும்போது லயகுலுன்னல்லாஹ்,
அல்லாஹ் என்று சொல்வார்கள். குலில் ஹம்துலில்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பல் அக்ஸருஹும் லா யக்லூன், அதிகமான மக்கள் விளங்காதவர்களாக, அறியாதவர்களாக, புரியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த வசனத்திலும் அல்லாஹ் கேட்டானே, வானத்திலிருந்து மழையை தருபவன் யார், பூமியை முளைப்பிக்க செய்பவன் யார்? இந்த கேள்விகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து கேட்டார்கள்? யாரை பார்த்து? சத்தமா சொல்லுங்க. மக்காவினுடைய முஷ்ரிக்குகளை பார்த்து கேட்டார்கள். மக்காவினுடைய காஃபிர்களை பார்த்து கேட்டார்கள். அந்த காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் தான் பதில் சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். இப்ப இவங்களை ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்னு சொன்னாங்க? இவங்களை ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக் என்று சொன்னார்கள்? இவர்களோடு ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்தார்கள்? என்ன காரணம்? என்ன காரணம்? இபாதத்திலே இணை வைத்தார்கள். இந்த கொள்கை விஷயத்தை நாம நல்ல விளங்கணும். இந்த கொள்கை விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் நிறைய மக்கள் என்ன செய்கின்றார்கள்? பிழை விடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இபாதத்துடைய விஷயத்தில் அவர்கள் கோட்டை விட்டார்கள். இபாதத்துடைய விஷயத்திலே தவறிழைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். படைத்து பரிபாலிப்பவன், காப்பவன், ரட்சிப்பவன், இந்த உலகத்தை இயக்குபவன், சூரியன் சந்திரனை இயக்குபவன், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் என்றுதான் ஒத்துக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கடலிலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது, யார்? மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கடல் அலை கடுமையாக இருந்து எங்கே கவிழ்ந்து மரணித்து விடுவோமோ என்ற ஒரு கட்டம் வரும்போது அல்லாஹுவை அழைத்து என்ன செய்தார்கள்? பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் திருமறை குர்ஆனிலே. அப்ப அதனால படைத்து பரிபாலிப்பவன், உணவளிப்பவன், ரட்சிப்பவன், காப்பவன், சூரியன் சந்திரனை இயக்குபவன், இவை அல்லாஹுதான் என்று நம்பினால் மட்டும் ஒருவன் முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. இதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அதிகமான மக்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். ஷிர்க் வைத்த நிலையில், இணை வைத்த நிலையிலேயே அல்லாஹுவை அதிகமான மக்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதை போன்று அல்லாஹ் கேட்கின்றான், வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஹும் லா யகூலுன்னல்லாஹ், அவர்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். சூரத்து ஸுஹ்ருஃபினுடைய 87வது வசனம். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அஸீம், 7 வானங்களுக்கும் மகத்தான அர்ஷுக்கும் சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஸயகூலூன லில்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் அஃபலா தத்தகூன், அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டாமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மன் பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ ஹுவ யுஜீரு வலா யுஜாரு அலைஹி இன் குன்தும் தஅலமூன் ஸயகூலூன லில்லாஹ், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் 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 என்று சொன்னார்கள். சொன்னது யார்? சொன்னது யார்? மக்காவினுடைய முஷ்ரிக்குகள், காஃபிர்கள். அப்ப ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் என்று சொன்னார்கள்? ஏன் அவர்களை முஷ்ரிக்குகள் என்று சொன்னார்கள்? சிந்திக்க வேண்டும். காரணம், இந்த தவறைத்தான், இந்த கொள்கை தவறைத்தான் நம்முடைய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்திலே பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை நாம் என்ன செய்கின்றோம்? முஸ்லிமாக அங்கீகரிக்கின்றோம், இஸ்லாமியர்களாக அங்கீகரிக்கின்றோம். மிகப்பெரிய கொள்கை தவறு அன்பிருக்கிறவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தேட்டம், நோக்கம் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு 3 விதமான நிபந்தனைகள் இருக்கின்றது. அல் ஈமான் கௌலும் பில் லிசான், வாயால் மொழிவது, வ தஸ்தீகும் பில் கல்ப், உள்ளத்தால் உண்மையாக நம்புவது, வ அமலும் பில் ஜவாரிஹ், வெளிப்படையாக அமல் செய்வது. முனாஃபிக்குகள் வாயளவில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், ஆனால் லைஸ பி தஸ்தீகும் பில் கல்ப், உள்ளத்திலே அவர்கள் என்ன செய்யவில்லை? உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை முனாஃபிக்குகள்.
அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகளுக்கு நரகத்தின் அடித்தட்டு என்று சொல்கின்றான். அதனால வாயளவில் சொல்வதால் மட்டும் முஸ்லிமாகிவிட முடியாது, வாயால் மொழிய வேண்டும், இஅ்திகாதும் பில் கல்ப் உள்ளத்திலே உறுதியாக நம்ப வேண்டும், அமலும் பில் ஜவாரிஹ் வெளிப்படையாக அமல் செய்ய வேண்டும். இது மூன்றும் மிக முக்கியமான நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகள் போக 7 ஷுரூத்துகள் இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்கின்றது? 7 ஷரத்துகள் இருக்கின்றது. இந்த 7 ஷரத்துகளையும் ஒவ்வொன்றாக ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான அடிப்படை, மார்க்கத்தின் அடிப்படை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இதை தெரியாமல் என்ன அமல்கள் செய்தாலும் என்ன உழைப்பு செய்தாலும் அது எல்லாவற்றும் வீணாகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அஷர்த்துல் அவ்வல் முதலாவது நிபந்தனை அல் இல்ம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்த கல்வி அறிவு நமக்கு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? கல்வி அறிவு நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், 47வது அத்தியாயம் 19வது வசனம். இதிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஅலம் நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 145வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது, மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்த நிலையிலே மரணமடைகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்து அறியாமல், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை குறித்து தெரியாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றதே, அதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அலாமாத்து ஸாஅ மறுமை நாளுடைய அடையாளமாக என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எதுருசுல் இஸ்லாமு கமா எதுருசு வஷியு ஸௌபி ஹத்தா லா யுதுரா மா சியாமுன் வலா ஸலாத்துன் வலா நுசுகுன் வலா ஸதகத்துன். மறுமை நாளுடைய அந்த நெருங்கிய காலகட்டத்திலே மக்களுக்கு தொழுகை என்றால் என்ன என்று தெரியாது, நோன்பு என்றால் என்ன என்று தெரியாது, அறுத்து பலியிடுதல் என்றால் என்ன என்று தெரியாது, தர்மம் செய்வதை குறித்து சதக்காவை குறித்து அறிந்திருக்க மாட்டார்கள். எதுருசுல் இஸ்லாமு கமா எதுருசு வஷியு ஸௌப், ஆடையிலிருந்து எப்படி அழுக்கு அகன்று விடுமோ அதை போன்று மக்களிடமிருந்து இந்த இதை குறித்த அறிவுகள் அகன்றுவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து சொல்கின்றார்கள், வதபகா தவாயிஃபு மினன் நாஸ், மக்களிலே ஒரு கூட்டம் இருப்பார்கள், மக்களிலே ஒரு சாரார் இருப்பார்கள். அஷ்ஷேகுல் கபீர், மிகப்பெரிய வயோதிகமான ஒரு மனிதர், வல் அஜூஸ், வயோதிகமான இயலாத ஒரு மனிதர் இருப்பார். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், அதரக்னா ஆபாஅனா அலா ஹாதிஹில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபநஹ்னு நகூலுஹா. எங்களுடைய முன்னோர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்ப சரியான முறையில் லா இலாஹ இல்லல்லாஹும் தெரியலன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருளை தெரிந்திருந்தால், அதன் மூலம் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் என்பதை தெரிந்திருந்தால், தொழுகை பற்றி தெரிந்திருப்பார்கள், நோன்பை பற்றி தெரிந்திருப்பார்கள், சதக்காவை குறித்து தெரிந்திருப்பார்கள், அறுத்து பலியிடுவதை குறித்து தெரிந்திருப்பார்கள். அப்ப அந்த மக்கள் சொல்வார்கள், எங்களுடைய முன்னோர்கள் இதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்களும் இதை சொல்லிக் கொண்டிருந்தோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்து நாம் சரியான முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஷர்த்துல் அவ்வல் இல்ம், மிகப்பெரிய முக்கியமான அடிப்படை. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு நிறைய மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, கபரிலே சென்று மரணித்தவர்களிடம் உதவி தேடுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மரணித்தவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மரணித்தவர்களுக்காக அறுத்து பலியிடுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார்கள், மரணித்தவர்களால் குழந்தை பாக்கியத்தை தர முடியும் என்று நம்புகின்றார்கள். ஷிர்கான எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இந்த சமூகத்தை முஸ்லிம் சமுதாயம் என்று நாமும் அங்கீகரிக்கின்றோம், இவர்களும் முஸ்லிம் சமுதாயம், இவர்களும் முஸ்லிம்தான் என்று நாமும் என்ன செய்கின்றோம்? அங்கீகரிக்கின்றோம். என்ன காரணம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்த தெளிவின்மை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்த புரிந்துணர்வு
நாம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் இருக்கின்றார்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்து நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள், அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். அவர்கள் சொன்னார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, பல கடவுள்களை ஒரே கடவுளாக இந்த முஹம்மது ஆக்க பார்க்கின்றாரா? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். காரணம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உதவி தேட முடியாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உதவி தேட முடியாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்னால் லாத், உஸ்ஸா, மனாத், இன்னும் எத்துணை சிலைகளை, மரணித்த நல்லடியார்களை அவர்கள் வணங்கி வந்தார்களோ, உதவி தேடி வந்தார்களோ, அறுத்து பலியிட்டு வந்தார்களோ, அவர்களுக்காக இபாதத்துகளை செய்து வந்தார்களோ, அவற்றை எல்லாம் செய்ய முடியாது என்பதை அந்த குறைஷிகள், குஃபார்கள் நன்றாக விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் இதை விளங்கவில்லை, இதை புரியவில்லை. ஆனாலும் இவர்களை முஸ்லிம்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம்? அங்கீகரிக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் அந்த மக்கள் சொன்னார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, ஒரே கடவுளாக முஹம்மது ஆக்க பார்க்கின்றாரா? இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அந்த மக்கள் சொன்னார்கள், காலு அஜிஅதனா லினஅபுதல்லாஹ வஹ்தஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கையை இவர் எங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றாரா? வனதர மா கான யஅபுது ஆபாஉனா, எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்ததை விடும்படி இவர்கள் சொல்ல வந்திருக்கிறாரா? ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உங்களுடைய கொள்கையில் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை கொண்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்திலே இதை சொல்லி காட்டுகின்றார். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை குறித்த இல்ம், அறிவு மிக முக்கியமான நிபந்தனை. அஷ்ஷர்துல் அவ்வல். அஷ்ஷர்து ஸானி, இரண்டாவது நிபந்தனை அல் யகீன். நமக்கு இந்த கொள்கையிலே உறுதி இருக்க வேண்டும். இந்த கொள்கையில் என்ன இருக்கணும்? பிலா ஷக், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நமக்கு உறுதி ஏற்பட வேண்டும். நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார் நேர்வழியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படி சொல்லவே கூடாது. இது மிகப்பெரிய தவறு. காரணம், நாம் செய்கின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், நோன்பு, சக்காத்து, சதக்கா, தர்மங்கள் எல்லாவற்றையும் நாம் எப்படி நம்பி செய்கின்றோம்? நாம் நேர்வழியில் தான் இருக்கின்றோம். இது நாம் இருக்கின்ற இந்த கொள்கை நேர்வழிதான். இதன் மூலமாகத்தான் இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்று மறுமையிலே சொர்க்கத்தை தருவான் என்ற நம்பிக்கையோடு தான் இதை நாம் செய்து வருகின்றோம். ஷக்கோடு, சந்தேகத்தோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால யகீன், உறுதி என்பது இரண்டாவது நிபந்தனை, மிக முக்கியமான நிபந்தனை. பிலா ஷக், இந்த கொள்கையில் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் அடிப்படை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவிலே இந்த கொள்கை தான் உண்மையானது, சத்தியமானது. இந்த கொள்கையை தவிர இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கொள்கையும் வெளியேடானது. இதில் நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதனால இரண்டாவது நிபந்தனை யகீன், உறுதி. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 147வது செய்தி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சி சொல்கின்றார்களோ, வ அன்னி ரசூலுல்லாஹ், என்னை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்று யார் சாட்சி சொல்கின்றார்களோ, யல்கல்லாஹு பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் ஃபீஹிமா இல்லா தஹலல் ஜன்னா, அதுல எந்த விதமான சந்தேகமும் அவருக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு செய்தி வருகின்றது, ஃபமன் லகீத மின் வராய் ஹாதல் ஹாயித் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தகீனன் பிஹா கல்புஹு
யாருடைய உள்ளம் உறுதியான நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றார்களோ ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 157வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, நிச்சயமாக மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வார்கள். சும்ம லம் யர்தாபு, அதிலே சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவிலே, இந்த தௌஹீதில், இந்த கொள்கையில், இந்த மார்க்கத்தில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. யகீன், உறுதி ஏற்பட வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனையாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று மூன்றாவது, அதாவது அல்லாஹ் தஆலா இன்னும் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த சந்தேகம் இருக்கின்றதே, யார் சந்தேகம் கொண்ட நிலையில் இபாதத்துகளை செய்வார்கள் என்று சொன்னால், யார் சந்தேகத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவார்கள் என்று சொன்னால், அது முனாஃபிக்குகளுடைய தன்மையாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஒர்தாபத் குலூபுஹும் ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன், அவர்களுடைய உள்ளங்கள் இந்த சந்தேகத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பற்றி என்ன செய்கின்றான், சொல்கின்றான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பது ஈமானில் பகுதி, வல் யகீன் அல் ஈமான் குல்லு, யகீன் உறுதி என்பது, சந்தேகம் இல்லாமல் இருப்பது என்பது அது முழுமையான ஈமான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப இரண்டாவது நிபந்தனை என்னது? யகீன், உறுதி. அஷ்ஷர்த்து ஸாலிஸ், மூன்றாவது நிபந்தனை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மூன்றாவது நிபந்தனை அல் குபூல், ஏற்றுக்கொள்ளுதல். என்னது? அல் குபூல், ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னஹும் கானு இதா கீல லஹும், நிச்சயமாக அவர்கள் இதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் யஸ்தக்பிரூன், பெருமை அடிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது நிபந்தனை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல, இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு மார்க்கமாக, சட்டமாக, இபாதத்தாக தந்திருக்கின்றானோ அது நமக்கு, நம்முடைய சிந்தனைக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் நாம் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒருவன் உண்மையான முஸ்லிமாக என்ன செய்ய முடியும், ஆக முடியும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபைன்னஹும் லா யுகذிபூனக், நபியே அவர்கள் உம்மை பொய்ப்பிக்கவில்லை, வலாக்கின்ன ظالمين பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், என்றாலும் அந்த மக்கள், அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், 6வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல், குபூல் என்பது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மிக முக்கியமான நிபந்தனைகள். மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை அல் இன்கியாத். நான்காவது நிபந்தனை என்ன? அல் இன்கியாத். இன்கியாத் என்று சொன்னால் முற்றிலுமாக வழிபடுதல். இந்த கொள்கைக்கு முற்றிலுமாக நாம் என்ன செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் முற்றிலுமாக திரும்பி விடுங்கள். வ அஸ்லிமூ லஹு, அவனுக்கு நீங்கள் முற்றிலுமாக வழிபட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். 39வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். அப்போ குபூல், அதாவது இன்கியாத், முற்றிலுமாக வழிபடுதல் என்பது மிக முக்கியமான நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹு முஹ்ஸின். 4வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், வமன் அஹ்ஸனு தீனன், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனில் மிக அழகானவன் யாரு தெரியுமா? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி முற்றிலும் யார் அடிபட்டு வழிபட்டு விடுகின்றானோ அவனை விட அழகானவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே போன்று 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா வரப்பிக, உம்முடைய இறைவனின் மீது சத்தியமாக, லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது, ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையில், சச்சரவில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளாத வரை,
ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت, நீர் தீர்ப்பளித்த அந்த விஷயத்தில் அவர்கள் முற்றிலும் வழிபடாத வரை அவர்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வயுசல்லிமு தஸ்லீமா, முற்றிலுமாக வழிபடாமல் அவர்கள் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது, மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நான்காவது அடிப்படை முற்றிலும் அல் இன்கியாத், முற்றிலுமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயங்கள், இதன் மூலமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள், அவற்றிற்கு முற்றிலுமாக நாம் அடிபணிவது. இது நான்காவது நிபந்தனை. அஷ்ஷர்துல் ஹாமிஸ், ஐந்தாவது நிபந்தனை அஸ்ஸித்க், உண்மை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா. வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் ஈமான் கொண்ட மக்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். ஃபல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன், உங்களில் யார் உண்மையாளர்கள், உங்களில் யார் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக அதிகமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸித்க் ஐந்தாவது நிபந்தனை உண்மைப்படுத்துதல். அல்லாஹு தஆலா நிறைய சோதனைகளை நமக்கு தருவான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால், இந்த கொள்கையை பின்பற்றுகின்ற காரணத்தினால் நிறைய சோதனைகள் வரும். எதற்காக இந்த சோதனைகள்? யார் இந்த கொள்கையிலே உண்மையாளர்களாக இருக்கின்றார்கள், யார் இந்த கொள்கையிலே வாய்மையாளர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக. இதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வ மினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர், மக்களிலே சிலர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டதாக சொல்லுகின்றார்கள். வமா ஹும் பிமுமினீன், ஆனால் அவர்கள் உண்மையான மூமின்கள் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ன காரணம்? சித்க், இந்த உண்மை என்பது அவர்களிடத்திலே இல்லை. வெறும் வாயளவிலே சொல்கின்றார்கள், உள்ளத்திலே உண்மையாக சொல்லவில்லை, உள்ளத்திலே உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர்கள் மூமின்கள் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்திலே சொல்கின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹ் புகாரியில 128வது செய்தியாக இடம்பெறுகின்றது, மா மின் அஹதின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சித்கன் மின் கல்பிஹி, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று உள்ளத்திலிருந்து உண்மையாக சொல்கின்றார்களோ, இல்லா ஹர்ரமல்லாஹு இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். யாருக்கு நரகத்தை ஹராமாக்குவான்? யாருக்கு? உள்ளத்திலிருந்து உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவர்கள். வெறும் வாயளவில் சொன்னா மட்டும் என்ன ஆக முடியாது, முஸ்லீமாக முடியாது. உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும், உள்ளத்தில் உண்மையாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, ஐந்தாவது நிபந்தனை அஸ்ஸித்க், உண்மை. அஷ்ஷர்து ஸாதிஸ், ஆறாவது நிபந்தனை என்ன தெரியுமா? அல் இஹ்லாஸ், உள தூய்மை. ஆறாவது நிபந்தனை என்ன? உள தூய்மை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன் அலா லில்லாஹித் தீனுல் காலிஸ், இஹ்லாஸான முறையில், உள தூய்மையான முறையில் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், உள தூய்மை இல்லை என்று சொன்னால், இந்த கொள்கையை அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அதனால அஸ்ஸர்து ஸாதிஸ் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் இருந்தால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேண்டும், இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹீஹ் புகாரியில 99வது செய்தியாக இடம்பெறுகின்றது, அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு, என்னுடைய பரிந்துரைக்கு யார் மிக தகுதியானவர்கள் என்று சொன்னால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஹாலிஸம் மின் கல்பிஹி அவ் பி நஃப்ஸிஹி, யார் உள்ளத்திலிருந்து உள தூய்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய ஷஃபாஅத், அவர்களுக்குத்தான் என்னுடைய பரிந்துரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
அப்ப எத்தனை நிபந்தனை முடிஞ்சிருக்கு? ஆறாவது நிபந்தனை. ஆறாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ், உள தூய்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கின்றார்கள் சஹீஹுல் புகாரில 425வது செய்தி, ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலன் நார், நரகத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்குகின்றான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக வேண்டி இக்லாஸான முறையிலே யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்குகின்றான், நரகத்தை ஹராமாக்குகின்றான். அதனால சும்மா எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுனால முஸ்லீம் ஆகிட மாட்டாங்க. இந்த நிபந்தனைகள், இந்த ஷுரூத்துகள் எல்லாம் பேணப்பட வேண்டும். இந்த அர்கான்களை அறிந்த நிலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். சரியா? அப்ப எத்தனை நிபந்தனை முடிஞ்சிருக்கு? 6 நிபந்தனை. கடைசி 7வது நிபந்தனை அஷர்த்து சாபி அல் முஹப்பா. 7வது நிபந்தனை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதை நாம் விரும்ப வேண்டும். இந்த கொள்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளை மிக முக்கியமான நிபந்தனை. இந்த கொள்கையை நாம் நேசிக்க வேண்டும், இந்த கொள்கை உடையவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மினன் நாசி, மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், மை யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன், அவர்கள் அல்லாஹுவை விடுத்து இணை தெய்வங்களை எடுத்துக் கொள்கின்றார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹுவை நேசிப்பதை போன்று இந்த இணை தெய்வங்களை நேசிக்கின்றார்கள். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது, இந்த கொள்கையை நேசிப்பது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமான நிபந்தனை. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை நேசத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொள்ளாத வரை உண்மையான மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆக மஹப்பத், இந்த கொள்கையை நேசிப்பது என்பது ஈமானில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளை மிக முக்கியமான நிபந்தனை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கடைசியான ஒரு வசனம், திருமறை குர்ஆனில் மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது நம்முடைய ஈமானை பரிசோதனை செய்கின்ற வசனம். நம்முடைய அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் எப்படி, எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், கொள்கை அடிப்படையிலா அல்லது உறவு அடிப்படையிலா என்பதை விளக்குகின்ற ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும், வ அம்வாலிக் தரஃப்துமூஹா, அல்லது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்ற வியாபாரமாக இருந்தாலும், வ மஸாகினு தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி கட்டுகின்ற உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும், இந்த 8 விஷயங்களும் மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடிய விஷயங்கள். பெற்றோர்கள், பிள்ளைகள், சொத்து, சம்பாத்தியம், வீடு, இவற்றையெல்லாம் அல்லாஹ் மனிதர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 8 விஷயங்களையும் அல்லாஹ் பட்டியலை விட்டு சொல்கின்றான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி, அல்லாஹுவை விட இந்த 8 விஷயங்களும் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், வ ரசூலிஹி, அல்லாஹுடைய தூதரை விட நேசத்திற்குரியதாக இருந்தால், வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விட உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி,
அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், ஃபாஸிகான பாவியான சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் மிக முக்கியமான வசனம். நேசத்தின் பாசத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகின்ற வசனம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த 7 நிபந்தனைகள் இருக்கின்றதே, மிக முக்கியமான நிபந்தனைகள். இதை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 7 நிபந்தனைகளும் இருந்தால்தான் ஒருவனுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அது சரியான லா இலாஹ இல்லல்லாஹ்வாக, சரியான கொள்கையாக தீர்மானிக்கப்படும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்ன விஷயங்கள்லாம் சொன்னோம்? ஒன்று ருக்னைன், 2 ருக்குன்கள், 2 மிக முக்கியமான அடிப்படைகள். இஸ்பாத் உறுதிப்படுத்துவது, நஃபி மறுப்பது. இது 2ம் மிக முக்கியமான அடிப்படை. அதற்கு பிறகு 3 விஷயங்கள் சொன்னோம். முதல்ல 2 விஷயங்கள் சொன்னோம். ஒன்று நஃபி மறுப்பது, லா இலாஹ. 2வது இஸ்பாத் உறுதிப்படுத்துவது, இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நஃபி இஸ்பாத், இது 2 நிபந்தனை. அடுத்து ஒரு 3 விஷயங்கள் சொன்னோம். என்ன அப்படின்னா, நுத்துக்கும் பில் லிசான் வாயால் மொழிவது, இஅ்திகாதும் பில் கல்ப் உள்ளத்தில் உறுதியாக நம்புவது, அமலும் பில் ஜவாரிஹ் வெளிப்படையாக அமல் செய்வது. 3 நிபந்தனைகள். அடுத்து ஒரு 7 ஷரத்துகள் என்ன செஞ்சோம் சொன்னோம். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கொள்கை விஷயத்துல நாம கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது இல்லாம சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது அதனால எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொள்கையை, இந்த மார்க்கத்தின் அடிப்படையை விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக, பிற மக்களை இதன் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.